22 முடிய செம்பருத்தி பீக்ல இருந்திருக்கு. அதுலயும் 19, 20, 18 இந்த 3 வருஷமும் அவ்வளோ பீக்ல போயிருக்கு. நான் அதுல ஒரு நெகட்டிவ் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த அவார்டு கிடைக்கவே இல்லை. ஏன்னு தெரியலங்க. இப்போ இந்த தமிழக அரசு விருது அப்படிங்கிறது குடும்ப விருதுலாம் இல்லையே. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும், அந்த சார்ந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு மட்டும், அதில் நடிக்கிற கலைஞர்களுக்கு மட்டும். மாநில அரசு விருது தனக்கு ஏன் வழங்கவில்லை என வீடியோ வெளியிட்டு சீரியல் நடிகை லட்சுமி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். வணக்கம். தமிழக அரசு சின்னத்திரை விருதுகள் 2014 இருந்து 22 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ அவார்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விருதை வாங்க இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு அவார்டே வரல. ஏன் தெரியல. 2014 இருந்து 22 வரைக்கும் அப்படின்னா 2017 2017 இருந்து 22 முடிய செம்பருத்தி பீக்ல இருந்திருக்கு. அதுலயும் 19, 20, 18 இந்த 3 வருஷமும் அவ்வளோ பீக்ல போயிருக்கு. நான் அதுல ஒரு நெகட்டிவ் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த அவார்டு கிடைக்கவே இல்லை. ஏன்னு தெரியலங்க. இப்போ இந்த தமிழக அரசு விருது அப்படிங்கிறது குடும்ப விருதுலாம் இல்லையே. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும், அந்த சார்ந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு மட்டும், அதில் நடிக்கிற கலைஞர்களுக்கு மட்டும், அந்த மாதிரிலாம் கிடையாது இல்ல. ஒட்டுமொத்தமா சின்னத்திரை அப்படிங்கிறது எல்லா சேனல்ஸ்ல இருந்து, எல்லா சீரியல்ஸ்ல இருந்து நல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி கொடுக்கறது. இப்போ என்னோட சீரியல் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஓன் வாய்ஸ்ல அந்த 5 வருஷமும் நானே டப் பண்ணி நான் நடிச்சிருக்கேன். அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ என்னுடைய கடமையை நான் 100% கரெக்டா பண்ணிருக்கேங்கிற நம்பிக்கையில தான் எங்க என் உரிமை அப்படின்னு நான் கேக்குறேன். இப்போ யாருக்குமே நம்ம தகுதி என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். சோ நமக்கு ஏன் இது கிடைக்கல, இல்ல இது கிடைச்சிருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உழைக்கணும், இதெல்லாம் நமக்கே தோணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அளவுக்கு அதிகமா நான் ஆசைப்படுறதும் இல்ல, எனக்கான இடத்தை நான் எப்பவும் விட்டு கொடுக்கறதும் இல்ல. இந்த விருது எனக்கு ஏன் கிடைக்கல? அந்த 3 வருஷங்கள் நான் தானே அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சோ இது நான் கேக்குறது ஏதாவது தப்பு இருக்கா? நான் இன்னும் நிறைய பேசியிருக்கேங்க என்னோட யூடியூப் சேனல்ல, முடிஞ்சா பாருங்க. அதுல என்னோட கேள்விகளோ, என்னோட குமுறல்களோ, என்னோட கோவமோ தவறா இல்ல நியாயமா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. இந்த செலக்டட் பண்ற கமிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அந்த கமிட்டியை செலக்ட் பண்றது யாரு? ஏன்னா அவங்க அவ்வளவு ஞானமா செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ தகுதி இருக்கிறவங்களுக்கு இந்த அவார்ட் போய் சேர்ந்திருக்கும். அப்படி தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு சேனலையே பாய்காட் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து சீரியல்ஸையே பாய்காட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்த கலைஞர்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு வலிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்துலதான் நிறைய தோணுது பேசணும்னு. பேசியிருக்கேன், பேசாமலாம் இல்ல. ஏன்னா எனக்காக நான் பேசலன்னா வேற யார் பேசுவா சொல்லுங்க. முதல்ல இந்த தலைமை பொறுப்புலயோ இல்ல இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க இடத்துக்கு வர்றவங்களுக்கோ முழு தகுதி இருக்கான்னு பார்த்து உட்கார வைங்க. ஏன்னா அவங்க மட்டுமே சுட்டு சாப்பிடுற அப்பளத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் அதை படைக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு விருது இல்ல. அதுக்கு நீங்க தயாரிச்சு ஒரு அவார்டு கொடுங்க, ஃபேமிலி அவார்டுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பேரு தான் தமிழக அரசின் விருது. தமிழக அரசு இதெல்லாம் கொஞ்சம் பாக்குறீங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறமா விழா எடுங்க. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.